ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம். ஈஸியான முறையில் ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இலை, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு ஒரு 3 பல், இஞ்சி ஒரு 4 பீஸுங்க, காஞ்ச மிளகா. காலிஃப்ளவர் வந்து நல்லா சுத்தம் பண்ணி சுடு தண்ணியில் கழுகி வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் கழுகி வச்சுக்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கிருமிங்கெலாம் இருக்கும், அது வந்து நல்லா சுத்தமாகும். மேக்ஸிமம் சுடு தண்ணியில் கழுகி வச்சுக்குங்க. முதல்ல நம்ம ஜீரகத்தை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் மிளகு சேர்த்துக்கிட்டோம். பட்டை, லவங்கம், அடுத்து வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நண்பர்களே. வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துப்போம். இதை நல்ல ஒரு ஆஃப் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். அதனால் ஒரு நல்லா ஃப்ரை பண்ண தேவையில்ல, நல்ல ஒரு ஆஃப் ஆயிலில் ஃப்ரை பண்ணால் போதும். காஞ்ச மிளகா சேர்த்துப்போம். நல்லா காரசாரமான ஒரு கிரேவிங்க. அந்த இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஈஸியான ஒரு இது நம்ம ஹோட்டலில் செய்கிற நல்லா பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் காலிஃப்ளவர் கிரேவி அருமையாக இருக்கும். ஒரு முறையாவது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நண்பர்களை பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம், காஞ்ச மிளகா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. நல்ல பக்குவத்தில் வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த தக்காளியை சேர்த்துப்போம். சரிங்களா? தக்காளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். தக்காளியை வந்து நான் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வெட்டிக்கிட்டேன். ஏன்னா இதில் வந்து நம்ம மிக்சியில் போட்டு தான் இதை அரைக்க போகிறோம். அப்போ தான் அந்த கிரேவி பக்கத்துக்கு வருன்றதுனால கொஞ்சம் பெருசாகவே போட்டு வருவாங்க. அதை கட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். ஹலோ நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆன பதத்துக்கு வந்துருச்சு. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுவோம். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி, ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா நண்பர்களே. அதுதான் நண்பர்களே, இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. ஏதோ ஹோட்டலில் வந்து கோபி கிரேவின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த ஸ்டைலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் காம்பினேஷனாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக நம்ம வச்சு இதை சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஒரு முறையாவது இந்தமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் நண்பர்கள். நம்ம தேவைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு சேர்த்துப்போம். சரிங்களா? நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி எடுத்துனதுக்கப்புறம் அவங்களுக்கு காமிக்கிறாங்க நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையும் அரைச்சி மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு ஃப்ரை பதத்தில் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி. பாருங்கள் நண்பர்களே, நம்ம கோபி கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இதில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கு மேலே வேணாம், தண்ணி ஊற்றாதீங்க. இது ஒரு மாதிரி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து கொதி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம கோபியை சேர்த்துப்போம். வெட்டி சுடு தண்ணியில் கழுவி வச்சுருக்கிற இந்த கோபியை வந்து சேர்த்துப்போம்.
ஈஸிங்க. வெங்காயம் தக்காளியை வதக்குறீங்க, மசாலாவை போடுறீங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. அது மிக்சியில் அரைக்கிறீங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டேன், சைஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டேங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா எடுத்து பெரிய பீஸாக எடுத்து சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? நீங்கள் சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் சின்னதாக போட்டுக்கலாம். கோபி சேர்த்துட்டாங்க. இதில் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஸோ நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்ம கோபி அண்ணன் வந்து ஒரு கொதி வந்துட்டார். இந்த கொதி வரும்போது இவர் மேலே வந்து இவர் தலைமாலையே வந்து இந்த வெட்டி வச்சுக்கிற இந்த மல்லி, இந்த கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கலக்கு மூடி போட்டு விட்டுருவோம். விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு விட்டுருவோம். சிம்மில் வச்சு நல்லா கொதி வரட்டும். கோபி நல்லா வெந்து வந்துடும். குழம்பு நல்லா திக்கு பதத்தில் வந்துடும். சரிங்களா? பார்க்கும் போதே பாருங்கள் காம்பினேஷன். ஐயோ ஆளை தூக்குதுங்க.